2 புள்ளைய கொடுத்தா இப்ப அவளுக்கு 2 புள்ளைய கொடுக்க ஏறிக்கிட்டு இப்படி வரைஞ்சு இதா கட்டிக்கிட்டு போறேன். என்ன நாய் மாதிரி இப்ப இந்த பாலை நான் ஊத்துறேன் மாமா, நீ நக்கு மாமான்னா உனக்கு கழுத்துல ஒரு 40 ரூபாய் சங்கிலி வாங்கி கட்டி போட சொல்லு. நீங்க அவளை பார்த்தா நக்கிட்டு தானே தெரியுற. மூடிக்கோ மாமா, மூடிக்கோ மாமா. ஃபர்ஸ்ட் மூட வேண்டியதை மூடுறா. உங்க வீட்டுல ஒரு ஷவர் கூட கிடையாது. ஆமா, என் புருஷன் எங்கிட்ட படுக்கன்னு தெரியாம நான் ரோட்ல படுத்திருக்கான் ஒருத்தினால. எந்திரிச்சிட்டார் மாமா, எந்திரிச்சிட்டார். வைங்க மாமா. எந்திரிச்சிட்டோனே சூரியன் சிரிப்பு. குளிச்சிட்டியா? உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. குளிக்க வைக்க போறியா மாடிக்கு? காலங்காத்தால ஆரம்பிக்காதுமா. குளிச்சிட்டியான்னு கேட்டது தப்பா? அதானே. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. சொல்லு மாமா. நல்லா நான் மேலையா பார்த்தா குளிச்சிட்டியா? நிம்மதியாவே இருக்கே விட மாட்டியம்மா. நேத்து தானமா கல்யாணம் ஆகி தெருவுல படுத்து வச்சுட்டேன். ஒண்ணு நான் குளிச்சிட்டியான்னு கேட்டது குத்தமாமா? வாய பாரு, நீ பண்ணி மாதிரி. நீர் பண்ணி மாதிரி யாருக்கு இருக்கு? அப்படியே கண்ணாடி. அப்படி சொல்லு மாமா. கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. புதுசா வந்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? நீ என்னை படுத்தாம இரு மாமா. எந்திரிச்சோனே சூரியன் முகத்துல முழிச்சிருக்க. உன் வாழ்க்கையை நீ பிரைட்டா இருக்க போது. சிரிக்கிறாடா, சிரிக்கிறா. ஓ, சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். ஐ லவ் யூ. ஏன் குளிக்க வைக்கிறியா? பிரஷ் பண்றேன், நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். நான் வரேன். நீ வெயிட் பண்ண, அந்த சேர்ல உட்காரு. அந்த ராஜா மாதிரி உனக்கு சேர் போட்டிருக்கேன். கண்ட பலகையெல்லாம் நீ உன உட்கார தேவையில்லை. என்ன நீ அங்க புதுசா டீ குடிக்க போறியா? நீ ஏதோ புது பொண்ணு ஆசைப்படுது டீ கேட்கிறாங்க. இத்தனை வருஷமா யார்கிட்ட டீ குடிச்ச நீ? ஏமா இத்தனை வருஷமா ஓட்டதாமா குடிச்சேன். அது சரிம்மா, சரி. நான் கொண்டு வர டீ தான் நீ குடிக்கணும். நீ அங்க வரத்துக்குள்ள குடிச்ச வாயில இருந்து எடுத்துருவேன் டீய. மாமா எந்திரிச்சுக்கோ பார்த்து. கண்ட ஃபர்ஸ்ட் எப்பயும் ஃபர்ஸ்ட் தான். இந்தாங்க. என்னைக்கும் நான் தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட்னா பெஸ்ட்னு சொல்ல தெரியாது. மாமா அந்த கழனி தண்ணி குடி. சாரி, டீ குடி. இந்த டீயை ஃபர்ஸ்ட் குடி. இத குடி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? குடுமா, நீ ஃபர்ஸ்ட் குடுமா. அம்மா நீ போமா. அம்மா எங்க போவ? போமா. எங்க போவன்னு கேக்குறேன். எங்கயாவது போவேமா, ஒரு டீயை குடிக்க விடுவோமா? அப்ப அவளையும் போக சொல்லு. நான் எதுக்கு போகணும் மாமா? நீ குடி. அது வரை நான் வெயிட் பண்ணி உனக்கு ரசிச்சுக்கிட்டே. அப்ப நானும் வெயிட் பண்றேன். நீ குடிச்சிட்டு அதுக்கான எப்படி இருக்குன்னு நீ டீ சொல்லு. ஏமா போமா. இத்தனை வருஷம் அந்த கேவலமான டீ வந்து என்ன காலையில என்ன போல அவளை பேசாம இருக்க சொல்லு. நான் டென்ஷன் ஆயிருவேன். பேசாம இருக்கிறதுக்கான அந்த வீட்டுக்கு வந்தேன். பேசுறதுக்கு தான் வீட்டுக்கு வந்தாலாமா? ஆமா ஆமா ஆமா. கண்ட வேணாம். எனக்கு வாயில சொல்ல காலையிலே வேணாம். ஒரு டீசென்ட்டான ஃபேமிலி. அதான் சொன்னேன், நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போயிருவோம்னு சொன்னா கேக்குறீங்களா? நீ அபார்ட்மெண்ட் 2 மாசத்துல ரொம்ப ஸ்வெட்டிங் தாங்க மாட்டேங்குது. ஸ்வெட்டிங்கா இருக்கா. ஏசி போடுங்க இவளுக்கு. உனக்கு வேணா இங்க ஊஞ்சல் கொடுத்தா ஆடிட்டே இருக்கியா? ஆட்டு. இவனை போட்டுக்கிட்டு ஆட்டு. இதுல என்னத்த போட்டு ஆட்ட? சிரிக்கிறா பாரு உன்னை பேசுனா. என்னத்த ஊஞ்சலை போட்டுட்டு ஆட்டுற? என்ன ஊஞ்சலை போட்டு ஆட்டுற? இன்ன வரைக்கும் 1க்கு 2 புள்ள பெற்றிருக்கா. ஒரு ஊஞ்சல் எப்பயில இருந்து ஒரு ஊஞ்சல் வாங்கி கொடு, ஊஞ்சல் வாங்கி கொடுன்னு கேக்குறேன். வசதியான பொண்ணுமா, அதுக்காக கேட்டேன். நான் என்ன பிச்சையா ரோட்ல உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி எப்படி மாமா உண்மை அவங்க வாயிலே சொல்றாங்க? இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவங்களே இத்தனை கரெக்டா சொல்றாங்க. அன்னைக்கு நீ என்ன சொல்ற? அவ பிச்சை எடுத்துட்டு இருந்தா பாவம்னு சொல்லி வீடு கொடுத்து வாட வச்சேன்னு சொன்ன. கரெக்டா இல்ல? ஆமா, நீ பாவம்னு ரோட்ல பரவல எழுத்துட்டு வந்த. ஊர்ல இருக்க உங்க சொந்த பந்தெல்லாம் கிட்ட காரி உனக்கு எதுல துப்புவாங்கன்னே தெரியாது. மாமா குடிங்க மாமா. குடின்னு சொல்லும் போதே வில்லங்க இருக்கு. அப்ப நேத்து நைட்டு மாடை பெனஞ்சு மூத்திரத்தை எடுத்துட்டு இருந்தா. அதை நீ குடிக்காத. மாடை பேசணும், ஒன்ன பேசணும். இதுதான் உனக்கு எண்ணம், வேற ஒண்ணு எண்ணம் இல்ல. கர்ம. நான் ஒண்ணு பேசணும்னு சொல்லவே இல்ல மாமா.
ஏங்க பெசாண்டு இரு, உனக்காக தான் பொறுத்து போறேன். நைட்டே அவளை அடிச்சு விரட்டி இருக்கணும். ஆமா மாமா நேத்து நைட் நீ அவகிட்ட வந்து சொல்லலையா மேல? ஏ நீ வேற, நான் பாட்டுக்கு ஓரமா தானே படுத்திருந்தேன். நான் இப்ப மேல வந்தேம்மா. நான் மேலே போய் சொல்லாதன்னு சொல்லிட்டு நீ பிராடுகிற எந்த கேப்படா கிடைக்க எவக்குள்ளடா பூரலான்னு நீ தெரியுது. சத்தியமா குசு கடியில இங்க உட்காந்துட்டு யாரு தலைவணி கூட தரல. நீ ஒரு பாயாவது தந்தியா போய் எனக்கு என்னாலும் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டாங்க. உனக்கு பாய் விரிக்கிறேன் பூ போறேன் தெரிஞ்சாங்க. கையெழுத்து போனாங்க போட்டாங்க போயிட்டாங்க அவ்வளவுதானம்மா. இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம தானமா பாக்கணும். நம்ம வாழ்க்கையா? நீயும் நானும் நம்ம 2 பிள்ளைங்க தான் வாழ்க்கைன்னு நம்ம வாழ்க்கை. குடும்பமா வாழ்றதுக்கு என்ன கூட்டு குடும்பத்திலயா இருக்கிற? 4-5 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வாழ்றது? ஏமா 4-5 எங்கம்மா கட்டினேன்? ஒருத்தி தானமா கட்டினேன். தெரிஞ்ச ஒருத்தி, தெரியாம எத்தனை பேரை வச்சிருக்கியோ யாருக்கு தெரியும்? உன் முகர கட்டைக்கு உன் பொண்டாட்டி ஒன்னு. ஐயோ சாரி வேணா, சக்காலத்தி உன்னை இப்படி சந்தேகப்படுறாளே, கேவலமா. சக்காலத்திங்கிற கேட்டுக்கிட்டு இருக்கேன். தலைக்குழி போ ஷாம்பூஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஃபுல்லா டஸ்ட் ஆயிருச்சு. கட்டின பொண்டாட்டின்னா அவதான் எனக்கு சக்காலத்தி வந்திருக்கு. அவனா எனக்கு ஒரு சக்காலத்தியா? காலங்காத்தால நான் எதுவுமே பேசல. யார் வளவலன்னு பேசுறேன்? என்ன வயசு நீர் பண்ணி வாய் லொடலொடன்னு பேசுது மாமா. மொத அது கண்ட்ரோல். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. விஷம் வச்சு கொன்னுருவேன் பாத்துக்கோ. குடி. இதுக்குதான் நேத்துல இருந்து மாமான்ட்டே கிடக்குற. ஆதித்யா சேனல்ல ஒரு இது ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாலும் பேசாம அதுல கூட சேர்த்து விட்டாரு. லொட டேப் ரெக்கார்டு மாதிரி எப்ப பார்த்தாலும் அதான் டாக்டர் பாத்தியா? அங்க என்ன சேர்த்து விட்டு இங்க நீ இவளோட மேய்ச்சிக்கிட்டு தெரியல. சம்பளம் வந்தா நல்லது. எனக்கு ஒரு லக்ஸரியஸான ஏசி அதெல்லாம் வாங்கலாம். என்ன நீ அங்கிட்டு வேலை பார்க்க விட்டுட்டு நீ ஒய்யாரமா ஏசி போட்டு அவ கூட படுக்கிறதுக்கு உனக்கு நான் சம்பாரிச்சு உனக்கு போடணுமா? ஓ படுக்கணும்னு வேற உனக்கு என்ன இருக்கா? மாமா நீ மேல ஏறி மேல வந்தேல மாமா. நேத்து சொல்லலையா நீ? அது அதான் இன்னைக்கு நான் தலைக்கு குளிச்சிருக்கேன்னா அது கூட காரணம் தெரியாத அவளை போயிட்டு நீ என்ன உண்மையை சொல்லு. அவ எதுக்கு நீ காலையில தலை குளிச்சிட்டு வந்தா? தலையில பேணுமா, அதுக்காக தலை குளிச்சிட்டு இருக்கா. நான் பாருங்க மாமா ஏன் முடி என்னோட முடியா? என்ன அவளோட முடி? சும்மா என்ன காம் தூக்கி போட்டு மிதிப்பா. அப்ப நீ நைட் அங்க போனியா? நைட் நீ அங்க போனியா? ஏமா நான் இங்க கொசு அப்ப எப்படி அவ முடி உனக்கு வந்துச்சு தலையில? அவ முடி எப்படி உன் தலையில அவ உதறப்ப உனக்கு பறந்து வந்துச்சா? அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேம்மா. எடுக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ எனக்கு நீ செய்ய எனக்கு வெறி கொண்டு வருது. செய்ய வெறி வருதான் கருமா. அந்த பேசுறதுல கூட என்ன ஒரு காமத்தனம் இருக்குதுல ஒரு பொண்ணு. அவ செய்யணும், படுக்கணும், கடிக்கணும் அப்படிதான் தெரியவா? என்ன நான் சிரிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அவ முடி ஒரு நாள் 2 புள்ள பெற்றிருக்கேன். ஏன் முடி என்னைக்காவது உன் தலையில வந்திருக்கா? அதுக்கான நான் புடுங்குறது முடி கிடைச்சிருச்சுந்தா. இப்ப சொல்லு மாமா. சொல்லு மாமா. சொட்ட தலை கலட்டு பயல, உனக்கு 1க்கு 2 கல்யாணம் கேக்குதா? சொட்ட தலை கலட்டு பையன் அப்புறம் எதுக்கு 2 குழந்தை பெத்த? மாமா நம்ம போ. மாமா நம்ம போய் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அவளதான் மரியாதை. பாத் பேர் இந்த வீட்ல இல்ல. எங்க போய் குளிக்க போற? இத்தனை நாள் உனக்கு அவளா தேய்ச்சி விட்டா? ஆமான்னு சொல்லு. இத்தனை நாள் உனக்கு அவளா தேய்ச்சி விட்டா? காலையில எதுக்கு நீ ஆபீஸ் வேகமா வர? எங்க குளிக்கிறதானே சேர்ந்து குளிப்போதானே உனக்கு ஆசை. மாமா வா நம்ம குளிக்க போவோம். கண்ட எங்க குளிக்க போற? இத்தனை வருஷம் இங்க தானே குளிச்சு. மாமா பாத். ஐயோ நம்ம அபார்ட்மெண்ட் பாத் டப்ல போய் உன்ன அலசறேன். பாத் டப் இவனுக்கு கடல் பண்ணி மாதிரி இருக்கா. கடலுக்குள்ள எந்திரிச்சு போய் தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சு ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள இத்தனை நாள் உனக்கு கடல் பண்ணியாதான் அந்த வீட்டுல வாழ வச்சிருக்கா. அப்ப தெரியுதா? உண்மையான பாசம். பட்டனை பிக்காதடி. ஆமா இவ வாங்கி நேத்தே உனக்கு இந்த கையில பிச்சு எறிஞ்சானே. எங்கம்மா ட்ரெஸ் கெட்டது தாடினா போய் கதவு சாத்தினு போய் ஒய்யாரமா படுத்துக்கிட்டு நான் இங்க தானே நாய் மாதிரி படுத்திருந்தேன். நாய் மாதிரியாவது உனக்கு இங்க திண்ணையில இடம் கொடுத்தேன். உன்னெல்லாம் ரோட்ல அடிச்சு விரட்டி இருக்கணும். ஒன்னே இவ்வளவு அம்பளை பிள்ளை தான் இவளுக்கு உனக்கு இடம் கொடுத்தேன். நைட்டு உனக்கு இங்க இடம் கொடுத்ததே பெருசு. உன்னெல்லாம் அடிச்சு ஸ்டேஷன்ல போய் நான் ஜட்டியோட நிக்க வச்சிருக்கணும். ஏன்னா என்ன ஜட்டி நான் வாங்கி கொடுத்ததானே. இந்த சட்டையும் கையில உன அவுத்தி ஏறி நேத்தா அவ என்ன சொன்னா? ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். நேத்துல இருந்து நம்ம பாக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ பாக்க போறா புதுசா. இன்னும் தெரியாது. இத பாக்கணும். ஆமா நீ அப்படியே புதுசா வச்சிருக்க. நம்ம 2 பேர் பாப்போம்க்கா. மன்மதன் நீ மாமா இது மன்மதன் மாதிரி இருக்கு மாமா. இது வேற மாதிரி இருக்கு. நான் வாயால சொல்லல. பேரங்களை இப்படி நடப்பாங்க அப்படி இருக்க. நீ
என்ன நீ மன்மத குஞ்சுன்னு உனக்கு நினைப்பா? அக்கா நம்ம 2 பேரும் மாமாவை பாப்போம்க்கா. என்ன 2 பேரும் சோறு போட்டு பாப்போம்க்கா. என்ன சோறு போட்டு பாக்குற? மாமா இவனை பார்த்த வரைக்கும் 8 வருஷமா போதும். இவனுக்கு என்ன செய்ய போற இப்ப? நம்ம 2 பேரும் சிக்கன் செய்வோம் அக்கா. ஒண்ணா இவனுக்கு 2 இட்லியே கொடுத்தா போறவல்ல கவிக்கிட்டு போறான். இவனுக்கு உட்கார வச்சு இட்லி வேற போடுவியா? பாத்தியா அவனை நாய் மாதிரி இத்தனை நாள் இங்க சங்கிலிய போட்டு வளர்த்திருக்கா. இவ்வளவு போய் நீ வந்து என்ன நாய் மாதிரி? இப்ப இந்த பாலை நான் ஊத்துறேன் மாமா, நீ நக்கு மாமான்னா உனக்கு கழுத்துல ஒரு 40 ரூபாய் சங்கிலி வாங்கி கட்டி போட சொல்லு. நீ எவ்வளவு பார்த்தா நக்கிட்டு தானே தெரியுற. என்ன பொம்பளை பிள்ளை வாழ்க்கை எடுத்துட்டு சிரிக்கிறேன். வாயை வச்சுட்டு வாயாமா எவ்வளவு ஒரு கேவலமான துஷ்டமான வார்த்தைங்க காலையில இருந்து பேசுறா. என்ன மாமாமா பாப்போம். டிவி என்னத்த பாப்போம்? டீ குடுமா நைட்டு பாப்போம். நான் போட்ட டீ குடி. அது கழனி தண்ணி. ஏய் பால் குடி மாமா. பால் குடி மாமா. எவ பாலக்கு நக்கிட்டு குடிச்சிருவ? பாலை குடிக்கிறேன். இங்க பாரு, இததான் நீ குடிக்கணும். இதுதான் 8 வருஷமா குடிச்சு தொலைறேனம்மா. 8 வருஷமா இத குடிச்சா மாமா நீ எந்திரி, நீ சாணி மாதிரி உட்காராத, எந்திரி. சாணி நீ மாட பேசணும், சாணி அல்லணும். இவங்க சாணி அள்ளிக்கிட்டு இருந்தவங்க தான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. உனக்கு அவமானம் இல்ல, கிளம்ப மேல குளிப்போம். தேய்ச்சு விடுறேன். அந்த நார் எடுத்துட்டு போ, விளக்கமா நார் எடுத்துட்டு. அந்த அங்க பாரு எரும மாட்டுக்கு தேய்க்கிற தேங்காய் நார் கிடக்கு. அதை எடுத்து இவனை குப்பரை போட்டு தேய். உன்னை எரும மாடுடாவா? எங்க போற? இத தூக்கி ஏய் எரும மாடு வீட்டுக்குள்ள வர கூடாது. குளிக்க தானே போற? அடி இத போற ஆயிர மாதிரி போற. எங்க போற? எதுக்குடா சிரிக்கிற? எதுக்குடா சிரிக்கிற? என்ன சிரிக்குமா? இங்க தூங்கி தூங்கி இப்ப இங்க உள்ள தூங்கு. எப்ப இங்க அதான் இந்த சட்டையை பிடிச்சு அவுக்குறவர் உங்களை முழுசா பாக்கணும்னு ஆசைப்படுறா. பௌர்ணமி நிலவு சந்திரன். ஐயோ நான் முழுசா பார்க்காததை பார்க்கணும்ங்கற. இப்ப தள்ளி மூடிடுவோம், கதவை மூடி தள்ளிடுவோம். கழுத்தை நெரிச்சு ஷாலால கொல்லவா சொல்லு மாமா ஒரு வார்த்தை. கொன்னுது. நடிக்காதடா நடிக்காதடா. என்ன மனசு தாங்காது? என்ன மனசு தாங்காது? சரி ஏறு, நீ நடைய கட்டு ஏறு. எங்க நீ போற? ஏறு. எங்க போற? ஏய் இங்க பாரு. உனக்கு அவரு அவுத்துட்டு அவள்ட்ட போ. அவரு என்னத்த வயித்தகளுக்குன்னு எத்தனை வருஷம் எங்க போன? இங்க பாரு, நீ மாடிக்கு மட்டும் நீ குளிக்க போனா உனக்கு இன்னைக்கு சரித்திரமே இல்ல. எங்க போற? போ கழுவாளாவ? நான் கழுவேன். புருஷா கணவனே கண் கண்டது ஒத்துட்டு உன்னை பாக்குறா. இத அழகா ஒளு தொங்குதுன்னு பாக்குறானா? என்னத்த சிரிக்கிற? உனக்கு அழகுன்னு அப்படியே இதுல பொம்பளை மாதிரி பேசுமா? சொல்லு மாமா மாதிரி பேசுறியம்மா. என்ன பஜாரி? எல்லாம் ராயப்பேட்டையில இருக்கிறது வந்தீங்க. ராணி மாதிரி இருக்கிற இடத்துல இருந்திருக்கு. தலை இந்த மாதிரி. ஓ இவன் இந்த ராணி. உனக்கே இந்த வீட்டுல இடம் இல்ல. நீயே பாவமே பொம்பளை பிள்ளையாச்சுன்னு உனக்கு இடம் கொடுத்தா நீ என்னமா அவனை இதுல இழுத்துக்கிட்டு போற? எங்க போற நீ? அவரை அலச போறேன். அலச போறியா? அவன் கடல் பண்ணி இப்படி ஒரு முக்கி துணியை துவைக்கிற மாதிரி எடு. எடுத்துட்டு வரேன். எங்க வீட்டுக்கு சிக்கன் செஞ்சு வைங்க. சிக்கன் செஞ்சு வைங்கடா. சூப் வச்சு வைக்கட்டுமா உனக்கு? என்ன பாதாம் பெப்பர் அதிகமா போட்டு சிக்கன் செய்வோம். பெப்பர் அதிகமா போட்டு இவனுக்கு இவன் செஞ்சுதான் கடல் பண்ணி மாதிரி வளர்ந்து நிக்கிறான். கெடா பைய எத்தனை தண்டி இருக்கான் பாரு. முகரை மூஞ்சியும் பாரு கிளட்டு. பட்டோன்றதானமா 2 புள்ளைய பெத்த. அப்புறம் என்ன? நீ 2 புள்ளைய கொடுத்தறா. இப்ப அவளுக்கு 2 புள்ளைய கொடுக்க ஏறிக்கிட்டு இப்படி வரைஞ்சு இதா கட்டிக்கிட்டு போற. நீ குடுக்க உர்ற. எங்க குடுக்க? மாமா நேரா ரோட்லயே கொடுப்பேன். எங்க உன்னை பத்தி எப்படி கேவலமா இருமா குளிச்சிட்டு வரேன். இந்த காதெல்லாம் மூடிக்கோ மாமா. மூடிக்கோ மாமா. ஃபர்ஸ்ட் மூட வேண்டியதை மூடுறா. எங்க போற? மரியாதையா எல்லாத்தையும் அவ கொடுத்த ட்ரெஸ் இங்க கலட்டி அவளோட தலையை சுத்தி இருந்துட்டு உள்ள போய் குளி. மாமா போ. உள்ள யார் நம்மளுக்கு இடம் தராங்க? மேல பட்டன் அவரு மாமா முடி பாரு. எங்க பார்த்தாலும் என் முடியாதான் இருக்கு. அவங்க பார்த்தாலும் அவ முடி. அப்ப நீ நைட் போயிருக்கா? அவரு மாமா அவன் ஏறுக்குன்னு அடிப்பாங்க. நீ பாட்டுக்கு இரு. அவரு நீ குளி வா. அவுக்குது என்ன மக்கா? அவருங்க அவுத்துட்டு அசிங்கமா கேட்டுருவேன். நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். குளிக்க போவா மாமா உள்ள. என்னடி கூசுதா அவ கைப்பட்டான? என்ன வெக்க கிளட்டு அசிங்கமா வாயில அவ போட்டு உன்னைய வந்து செலக்ட் பண்ணி மாதிரி ஆக்கிட்டா மாமா. ஆமா இவ போட்டு அப்படியே சூரி மாதிரி உன்னை 7 பிக். அது என்ன சொல்லுவாங்க? வாயில அது கூட வரல. 6 பேக். அந்த பேக் ஆக்குவா. நீ அந்த பேக்க காட்டிக்கிட்டு இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட வருவ. 2 பேக். அவரு மாமா அவரு அந்த பத்தியா என்ன வயித்த கலக்குது? எத்தனை நாள் எங்க போன? இத்தனை நாள் இங்க தானே கீழே தானே போனேன். என்ன புதுசா இப்ப மேல போனேன்? ஆமா அவ நேத்துல இருந்து தனியா பார்த்தா அழுவுறாமா. அவ நான் 8 வருஷமா கிடக்குறேன் உன்னிட்ட அழுதுகிட்டு. 8 வருஷமா அப்படியே போய் தொலைன்னு சொல்லுங்க. பெட்டி படுக்கலாம் அள்ளி போடுங்க. அந்த வீட்டுல மிதிக்க
வாசப்படி மாமா பாரு காலையில கூட்டிக்கிட்டு கழுவி விட்டு வச்சிருக்கேன். என்னத்துக்கு நான் உள்ள நுழையிறா? நீ அவ வீட்டுக்குள்ள போவேன் அழகா திறந்து காப்பா. எதா திறந்து காட்டுவா? நீ திறந்து காட்டுற மாதிரி அவளை திறந்து என்கிட்ட காட்டுவாளா? நீ எல்லாம் ஆம்பளை மாதிரியா பேசுற, புருஷ மாதிரியா பேசுற? அடுத்த பொம்பளையா? மூடிக்கோ மாமா, பொம்பளைங்க எல்லாம் பார்த்து வந்துருவாளுங்க. வந்துருவாளுங்க. இவன் மன்மத குஞ்சு, இவனை பார்த்தோன்னு ஓடி வந்து அப்படியே பாயிறாங்க. வந்ததுல இருந்து 5 குஞ்சுனே பேசிட்டு இருக்கா. 5 குஞ்சு அவ தொங்குதுன்னுவா. இப்ப நீ இப்படி தூக்கணும், இப்படி போகணும். இங்க மாதிரியா? நான் தெரியாம கேக்குறேன். இல்ல நான் தெரியாம மாமா நீ ஒண்ணு குளிக்க வேணாம், நான் உனக்கு ஒரு ஐடியா பண்றேன். இல்ல நான் ஒரு டீ கேட்டேன், 2 பேருமே டீ தரல. வயித்த கலக்குது. அட்லீஸ்ட் பாத்ரூம் மாதிரி போயிட்டு வரேன். இங்க இங்க உனக்கு இனி மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது. நடுத்து இங்க குளிந்தா குளிச்சா இதுக்குள்ள முங்கி வந்துருச்சாலே நீ இப்ப கரெக்டா இருக்கும் உடம்புக்கு. முன்னாடி ஒரு பரட்டு பின்னாடி ஒரு பரட்டு எங்க இந்த எப்படி கொடுக்க முடியும்? கூலி என்ன ஊரடியா கல்யாணமே 2வது கல்யாணமா? பல்லு விளக்கல பாத்ரூம் போகணுமா? பல்லு விளக்கலாமா? பாத்ரூம் இங்க கூலி. மாமா இந்த உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அவ்வளவு தண்ணி உனக்கு தண்ணி மோந்து சுடுதண்ணியோட கொண்டு வந்துருக்கீங்களா? கரும்புது என்னமா பத்து. அது கக்கூஸ் பக்கெட். அங்க பாத்துக்க. ஐயோ உட்காரு மாமா, இந்த சேர்ல உனக்கு மேல ஊத்தி சொரிஞ்சு விடுற. சரிங்க போ. ஏமா நான் ஒண்ணு பாத்ரூமே போகலாமா? பாத்ரூம் மாமா இந்த பக்கெட் பாத்ரூம் போற மாதிரி தான் இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி உட்காரு. இந்தா இதுல போயிட்டு பாத்ரூம் போயிட்டு நீ போய் ட்ரெஸ் ஊத்துடா போ. ட்ரெஸ் அவுக்க போறியா? எங்க போற? உள்ள போயிட்டு ட்ரெஸ் அவுத்துட்டு இங்க வந்து உட்கார்ற. நான் தான் உனக்கு குளிச்சு விடுவேன். போ உள்ள போ. நீயாவது கொஞ்சம் சொல்லுவேன். என்ன சொல்லுவா? அவ கைய வச்சா அவ விரல் எல்லாம் துண்டாயிரும். வெட்டுவது அவள் தலைய இல்லை விரலை. வெட்டுவது அனுஷ்கா பேசுறாங்க. அனுஷ் விரல இல்ல தலையன். ஏ மாமா நான் தான் குளிக்க வைப்பேன். ஏன் மாமா? அது எனக்கு ஃபர்ஸ்ட் மாமா. 8 வருஷமா எனக்கு மாமா. ஊருக்கே மாமாவா இருக்கேன், அது தெரியல உனக்கு. ஊருக்கே மாமாவா இருக்கானா? ஆமா உனக்கு இப்பதான் தெரியுதா? அவளை இனிமே நீ குளி